எதிர்கட்சி தலைவர் நேற்று பேசும்போது என்ன சொல்றாரு, விசிகா கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் நாங்க வந்து ரத்தின கமலம் வச்சு கூட்டணிக்கு அழைக்கிறோம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்த கூட்டணி பொறுத்தமட்டில் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இதுவரையிலே இல்லாத அளவுக்கு தளபதி மு.க. ஸ்டாலினுடைய தலைமையில் 2019 ஏற்படுத்தப்பட்ட கூட்டணி தொடர்ந்து 2019 பாராளுமன்ற தேர்தல், அதற்கு பின் நடைபெற்ற 2021 சட்டமன்ற தேர்தல், அதற்கு பிறகு நடைபெற்ற நகர்ப்புற தேர்தல், அதனைத் தொடர்ந்து நடைபெற்ற 2வது பாராளுமன்ற தேர்தல் 2024 தேர்தல் ஆகிய ஏறத்தாழ 5-6 தேர்தல்களில் தொடர்ந்து தளபதி மு.க. ஸ்டாலின் தலைமையிலான இந்த கூட்டணி வலிவோடும் பொலிவோடும் இயங்கிக் கொண்டு வருகிறது. எந்த விதமான சலசலப்பும் இல்லை. மோடியிலிருந்து அமித்ஷாவிலிருந்து அனைவரும் இந்த கூட்டணியை எப்படியாவது சிதறடிக்க வேண்டும் என்று பல்வேறு முயற்சிகளை கொண்டாலும் அதையெல்லாம் தூக்கி எறிந்துவிட்டு உறுதியோடு நிற்கிற கூட்டணி தான், கொள்கை கூட்டணி தான் இந்த கூட்டணி. ஆகவே கூட்டணி தலைவர்கள் அனைவரும் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அது செல்வ பெருந்தகையாக இருந்தாலும் சரி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகமாக இருந்தாலும் சரி, முத்தரசனாக இருந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவனாக இருந்தாலும் சரி, வைகோவாக இருந்தாலும் சரி, ஏனைய கட்சிகள் அத்தனையும் உறுதிபட சொல்லிவிட்டார்கள். ஆனால் எடப்பாடி காது செவிடாக இருக்கிறது என்று கருதுகிறேன். அவர்கள் பேசிய பேச்செல்லாம் காதில் விடவில்லை. ஆக இதிலிருந்து என்ன செல்கிறது என்று சொன்னால், எடப்பாடி அடுத்த தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவராக கூட வருவதற்குரிய நிலை இல்லாத காரணத்தினால் அவர் எதோ செய்து பார்க்கிறார். நிச்சயமாக இந்த கூட்டணி 200 தொகுதிக்கு மேல் வெற்றி பெறப் போகிறது. குறிப்பாக இந்த ஓரணியில் தமிழ்நாடு என்று நாங்கள் ஆரம்பித்து ஒரு 10 நாட்கள் 15 நாட்களுக்குள்ள 1 கோடி உறுப்பினரை தாண்டிவிட்டது. இந்திய வரலாற்றில் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் இல்லாத ஒரு பெருமையை தேடி இருக்கிறது. அது காரணம் இந்த கூட்டணி இருக்கிற காரணத்தால் தான் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. ஆக இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, யாராலும் தொட்டு கூட பார்க்க முடியாத கூட்டணி. வருகிற சட்டமன்ற தேர்தலில் 200க்கும் மேற்பட்ட தொகுதியில் உறுதியாக வெற்றி பெறுவதற்குரிய கூட்டணி. இதை பார்த்து வயிற்றெரிச்சல் அவருக்கு, பாஜகவுக்கும் வயிற்றெரிச்சல். காரணம் அவங்க சைடு வீக் ஆகிப்போச்சு. அவருடைய ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு வருது. அமித்ஷா சொல்கிறார் கூட்டணி ஆட்சின்னு சொல்றார். அது மட்டும் இல்ல, அமித்ஷா தெளிவாகவே சொல்லிவிட்டார், கூட்டணி ஆட்சி தான், அதிமுக முதலமைச்சர் தான் சொன்னார் தவிர எடப்பாடின்னு அவர் வாயிலிருந்து வரல. இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், பாஜகனுடைய கடந்த காலத்தை நினைச்சு பார்க்கணும். ஜெயலலிதா செத்தவுடன் மோடி வந்து சசிகலா தலையில கையை வச்சார். சசிகலா கதையை முடித்து விட்டார்கள். இப்போ யார் முதலமைச்சர்ன்றதை அவங்களுக்குள்ளே சொல்லவில்லை என்று சொன்னால் அவங்களுக்குள்ளே குழப்பம். இன்னொரு 1 மாசம் பொறுத்து பாருங்க. அதிமுகவே சிதறப்போகிறது, 2 அணியாக வரப்போகிறது. ஏற்கனவே பாமகவை பிரித்து விட்டார்கள், அடுத்து அதிமுக பிரிப்பார்கள். இது வந்து பாஜக கைவந்த கரை. மகாராஷ்டிராவில் சரத்பவரையும் அவருடைய தம்பி பிரித்தார்கள். அதே மாதிரி சிவசேனா கட்சியை 2ஆக பிரித்தார்கள். இங்கே ஆனார்கள். திமுக கூட்டணி பக்கம் அது தலை வச்சு கூட படுக்க முடியாது. ஆகவே இந்த கூட்டணி வலுவான கூட்டணி, உறுதியான கூட்டணி, தெளிவான கூட்டணி, மக்கள் ஏற்றுக்கொண்ட கூட்டணி. பாஜக அதிமுக கூட்டணியை பார்த்து முதலமைச்சருக்கு பயம் வந்துட்டுங்கிற ஒரு கருத்தையும் உங்க முடிவுக்கே விட்டுரும். யாருக்கு பயம்? அவர் தானே போய் இவ்வளவு எல்லாரும் கூப்பிடுறாரு. அப்ப என்ன அர்த்தம்? அவருக்கு தானே பயம் வந்துச்சுன்னு அர்த்தம். பயம் அவருக்கு வந்து ஜன்னியே வந்துச்சு. அவருக்கு பயம் மட்டும் இல்லை, ஜன்னியே வந்து. திமுக கூட்டணியை பிரிக்கணுங்கிற அசைன்மெண்ட் அதிமுக கொடுக்கப்பட்டிருக்குன்னு பாக்குறீங்களா? இந்த எங்க அது மோடியாலே முடியாது, இவராலே முடிய போகிறது. அதனால அதெல்லாம் முடியாது. ஏன்னா எல்லாமே கூட்டணி கட்சிகளுக்கு உரிய மரியாதை கொடுக்கல. இங்க வாங்க, எங்களை போல கூட்டணிக்கு மரியாதை கொடுக்கிற தலைவர்கள் யாருமே கிடையாது. கேட்டு பாருங்க எல்லா தலைவரையும். இது நீங்களே பாக்குறீங்கல்ல. எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் எங்கள் தலைவர் அவர்களுக்கு கொடுக்கிற மரியாதை, எதையும் அவர்களை கேட்காம எதையும் செய்யறதில்ல. டிசிஷன் பை டிஸ்கஷன் என்று அண்ணா அடிக்கடி சொல்வாரே, அதை முழுமையாக பின்பற்றக்கூடிய தலைவராகத்தான் எங்கள் தளபதி இருக்கிறார்.